விஜய் தான் அழகியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சதால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து விஜய் கதறி கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து எல்லாருமே விஜய்க்கு சமாதானம் சொல்கிறாங்க. எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு அனாமிகா பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அனாமிகாவை பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? அவர் தப்பு பண்ணுவாராம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்வீங்களா? இல்லைம்மா, விஜய் மேலே என்னம்மா தப்பு இருக்குது? அவன் வேணும்னு செஞ்சாரோ வேணான்னு செஞ்சாரோ அந்த குழந்தை அவரோடது தானே அப்படின்னு கத்துறாங்க. உன்னை எல்லாரும் அனாமிகா பார்க்குறாங்க. இங்கே பாரு அனாமிகா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. விஜயே பாவம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஆனால் நீ இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டுன்னு கத்திட்டு இருக்க. அவருக்கு என்ன இழப்பு? அவர் ஆம்பளை 1000 பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு வந்து ஒழுங்காக இருப்பார். ஆனால் நான் அப்படியா? நான் கஷ்டப்படணும்ல, நான் லேடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே வந்து அனாமிகா வந்து ஏமா இப்படி பண்ணுற? நீயே புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படிம்மா? விஜய் லவ் பண்ணி தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. லவ் பண்ணால் அதுக்காக இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி வேற ஒருத்தர் கூட குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த மனுஷன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு போதாதா? உன்னை வேற இந்த வேற நான் சகிச்சுக்கணுமா அப்படின்றாங்க. இங்கே பாரு அனாமிகா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. மகா உனக்கு தெரியுமா? நீ சும்மா பேசாத ஒரு விஷயத்துக்கு. உன் புருஷன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா நீ அமைதியாக இருந்தல, அந்த மாதிரி அமைதியாக இருக்க ஆள் நான் கிடையாது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரெல்லாம் நீங்கள் உட்காந்துட்டு அவருக்கு ஆறுதலாக சொல்கிறீங்க. என்னால் தாங்கிக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த குழந்தைய எக்காரணம் கொண்டு எங்கள் வீட்டு குழந்தைய நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அனாமிகா இப்படி பண்ணுற? அழகி என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணாளா? அவங்க அம்மா ஒரு தப்பானவ தானே அப்படின்னு ஒன்று பயங்கரமாக டென்ஷன் ஆகிறார் விஜய். யாரை பார்த்து என்ன சொல்கிறச்சே? உனக்கு அசிங்கமா இல்லை அப்படி சொல்கிறதுக்கு? அந்த பொண்ணு பாவம், எனக்கே தெரியாமல் இப்படி நடந்துருக்குது. அதுக்காக அழகியோட வந்து அம்மா அப்பா தப்பாக பேசுவியா? ஓ, கோவம் வருதா உங்களுக்கு? ஏன்னா முன்னாள் காதலி, அதான் கோவம் வருதுல்ல உங்களுக்கு அப்படின்னு. இங்கே பாரு அனாமிகா, நீ ரொம்ப அசிங்கமாக பேசுகிற. இப்பெல்லாம் பேசாத. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எப்படி நடந்தது கூட எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் சத்தியமாக நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும். என்னை மன்னிச்சுட்டு அனாமிகா, நான் அது மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்காக சின்ன குழந்தை அசிங்கமாக பேசாத அனாமிகா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டுல அனாமிகா வந்து நான் அப்படி தான் பேசுவேன். அவள் தப்பான பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான். நான் அவள் தப்பானவ தான். அந்த அழகி பற்றி அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே வந்து செம்ம கடுப்பாயிடுறாரு விஜய். அப்படி இங்கே பாரு அனாமிகா, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை ஓங்குறாரு. ஓ, அடிக்க வேறு அடிப்பீங்களா? அப்போ இந்த குடும்பமே சேர்ந்து என்னை அடித்து கொடுமைப்படுத்துறீங்க. உங்கள் எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லாருக்குமே என்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும், நீங்கள் பண்ண எல்லா வேலைக்கும். இங்கே பாரு அனாமிகா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பாரு, இவ்வளோ நடந்தது எல்லாமே நீ பார்த்து தானே இருக்க. விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கு தெரியுதுல்ல. அந்த குழந்தை எப்படி உருவாச்சுன்னு கூட விஜய்க்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் விஜயை தப்பு சொல்லி என்ன பண்ண போகிற நீ? சரி, விஜய்க்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த குழந்தைய நீங்கள் ஆசிரமத்திலே விட்டுருங்க. இந்த குழந்தைக்கும் எங்கள் குடும்பத்துக்கோ இல்லை எனக்கோ எந்த சம்மந்தமும் இருக்கவே கூடாது. முக்கியமாக விஜய்க்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. அப்படி சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொன்னால் மட்டும்தான் நான் விஜய் கூட சேர்ந்து வாழ்வேன். அப்படி இல்லையா, நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கிட்டே நான் நியாயம் கேட்பேன். இந்த குடும்பத்தை மானத்தை எப்படி வந்து கப்பல் ஏற்றுற மட்டும் பாருங்கள் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அனாமிகா இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு உன்னை மகா கேட்குறாங்க. நீ பண்ணுறது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? நீ எல்லாம் விஜயை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. உனக்கு அசிங்கமாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பார், என்னாலலாம் மாதிரிலாம் வாழ முடியாது. நான்லாம் இப்படி தான் பேசுவேன். நான் இப்படி பேசுறது நியாயம்தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நியாயமாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அனாமிகா சொன்னால் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, அதெல்லாம் நான் கேட்க முடியாது. எனக்கு தேவையான நியாயத்தை நான் தான் வாங்கி ஆகணும். எனக்கு தேவையான உரிமையும் நான் தான் வாங்கி ஆகணும். அதனால் இந்த விஷயத்தில் இதுதான் என்னோட முடிவு. இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. இதுதான் என்னோட முடிவு. எப்படி விட முடியும் அனாமிகா? இந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தை, அதை எப்படி நான் விட முடியும்? நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லோரும் நிறுத்துறீங்களா அப்படின்றாரு சூர்யா. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை? இந்த குழந்தை வந்து நீ ஏற்றுக்க முடியாது, அவ்வளோதானே அனாமிகா? ஆமாம், ஏற்றுக்க முடியாது. சரி, ஓகே. அந்த குழந்தையோட தாத்தா கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், இந்த குழந்தையை எங்கள் வீட்டு குழந்தைய நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த குழந்தை ஏன் வீட்டு குழந்தையா, ஏன் குழந்தையா வளரட்டும், போதுமா அப்படின்னோடனே அப்படியே வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க மகா. ஆமாம் மகா, நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, எனக்கும் இதில் சம்மந்தம் தாங்க. இந்த குழந்தை நம்ம குழந்தையாவே வளரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து வேணாண்ணா, தயவு செய்து வேணாம். இவ்வளோ நாள் நீங்கள் எனக்காக வந்து பழியை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் எனக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணாண்ணா. இந்த குழந்தை என்னோட குழந்தை தானே, நானே ஏற்றுக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். அனாமிகா என்ன பண்ணாலும் படிக்கட்டும், அதை நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். இன்னமும் வந்து உங்களை கஷ்டப்படுத்தி, அண்ணியை கஷ்டப்படுத்தி எல்லாரும் முன்னாடி நீங்கள் அவமானப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுதான் நான் விட்டுக்கவே மாட்டேன்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியும்.